என்னது பெரிய ஒரு ஏமாற்றம். ரெண்டாவது கிஃப்ட் வந்து கிடைக்காம போயிடுச்சு. எதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்கிறோம். இன்னைக்கு ஜெமிக்கு பர்த்டே. வருஷம் பர்த்டே அப்ப வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுப்பேன். அந்த கிஃப்ட்டை வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு குறை சொல்லுவா, ரொமான்டிக்கா இல்லைன்ட்டு. இந்த வாட்டி கொடுக்குற கிஃப்ட் வந்து அவ்வளோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு கிஃப்ட். அவளோட எமோஷனை வந்து நான் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆவலா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடையாது, 2 கிஃப்ட். ஸோ மேடம் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு இந்த இருக்கு கிஃப்ட், எல்லா க்ளூவும் கொடுப்பேன். ஆனா அவளுக்கு அந்த அளவு கிடையாது மூளை, அதனால கண்டுபிடிக்க மாட்டான். ஸோ இதான் அந்த கிஃப்ட். இந்த கிஃப்டை தூக்கி பார்த்துக்கலாம், கெஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு. அவள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டானா அவள் ஃபர்ஸ்ட் வரட்டும். கிளம்பியாச்சா? பொட்டு வைக்காம மூஞ்ச பார்க்க முடியாதுல்ல. ஸோ இதான் உங்க அக்காவோட கெட்டப் இன்னைக்கு. ஆமா, இது வந்து ஆக்சுவலி 1.5 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். சப்போஸ் இந்த ட்ரெஸ் வாங்கலன்னா வாங்கியிருக்க மாட்டா, சரியான கஞ்சம். சரி ஓகே. ஆனால் அவளுக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து அப்படி இருக்காது. நான் அவளுக்கு மொத்தம் 2 கிஃப்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து அவளால கண்டே பிடிக்க முடியாது. ரெண்டாவது கிஃப்ட்டுக்கு என்ன அரேஞ்ச் பண்ண சொன்னாரு, அப்ப எப்படி கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? அது வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலேட்டடான ஒர்க்ஸ் இருக்குமா, நம்ம எதுவும் மிஸ் பண்ணிட கூடாதுல. அதனால ரெண்டாவது கிஃப்ட் வந்து முதலே கெஸ் பண்ணிட்டான். ஆனா அது வந்து பெரிய கிஃப்ட். ஆமா, அது வந்து பெரிய கிஃப்ட் இல்ல, அது வந்து ஒரு ப்ரூஃப் நமக்கு. அது என்னடா ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டா செகண்ட் கிஃப்ட் வந்து கண்டுபிடிக்கலன்னு பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து இதுதான். இது வந்து மர்மமான ஒரு கிஃப்ட். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கேம் மாதிரி இவளுக்கு வச்சிருக்கேன் இன்னைக்கு. இவ அதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு தேடி கண்டுபிடிக்க சொல்லுவாரு. ஆமா, இன்னைக்கு வந்து முன்னாடியே வச்சாச்சு. இது கொஞ்சம் ஈஸியான கேம் தான். நான் வந்து க்ளூ கொடுப்பேன், அதை வச்சு நீ வந்து கரெக்டா கெஸ் பண்ணணும். அதுலயும் இன்னொரு காமெடி என்னன்னா, எங்க ஹஸ்பண்ட மாதிரி யாராலையும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போறேன், அது என்ன கிஃப்ட்னு கண்டுபிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியல. அவ்வளவுதான். இத்தனைக்கும் சப்போஸ் இவ இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அந்த கிஃப்ட்டை நான் சால்ட்டா கண்டுபிடிச்சிருப்பேன். நிஜமா தான், உனக்கு அது கண்டுபிடிக்க தெரியல. இது ஒரு கேம் மாதிரி நாங்க விளையாடுவோம். இப்ப அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. இவ கண்டுபிடிச்சிட்டானா இவளுக்கு வேற இன்னொரு கிஃப்ட் கொடுப்பேன். இன்னொரு கிஃப்ட்னா ரெடியா இல்ல, ஏதோ சர்ப்ரைஸா வேற ஏதாச்சும் ஒண்ணு, ட்ரீட் அந்த மாதிரி ஏதாச்சும். ஓகேவா? இல்லாட்டி என் தலையில பில்ல கட்டிடுவேன். ஆமா, இல்லனா இவ தலையில இன்னைக்கு இவளோட ட்ரீட். செகண்ட் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அறிவாளி என்ன பண்ணாருன்னா, என் கையிலேயே அந்த ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்து இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லி சொன்னாரு. அதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுதா? இதான் செகண்ட் கிஃப்ட். திருமண பதிவுக்கு தேவையான பதிவே நாங்க என்ன பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சா? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. எங்க மேரேஜ் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம வச்சிருக்கோம். நான் அப்பத்துல இருந்தே கேட்டு டயர்ட் ஆயிட்டேன். எங்களுக்கு இப்ப வந்து அதுக்கான நீடு இருக்கு. அதுக்காண்டி நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணாதானே டிவோர்ஸ் பண்ண முடியும். சும்மா நீங்களும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆன கையோட போய் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. வீட்டுல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. இது ஈஸி தான், வேற பெருசா எதுவும் இல்ல. இதுக்கு இது பாத்துக்கோங்க. இதுக்கான டாக்குமெண்ட் இவங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா, மொத்தத்துல 3 பேர் இருக்கணும் அவங்க சைன் போடுறதுக்கு. அவ்வளவுதான். மெயினா பொண்ணோட அம்மா. ஆமா, மேரேஜ் முடிஞ்ச உடனே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அமௌண்ட் கம்மியாகும். மேரேஜ் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு 5000 செலவாகும் சொல்லி சொன்னாங்க. தெரியல. சொன்னாங்க போயிட்டு இதுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா, போற வழியில இந்த கிஃப்ட கண்டுபிடிக்கிறாளா, நான் போற வழியில ஒரு சரி. உனக்கு இந்த கேம் எப்ப இருந்து ஆரம்பிப்போம்? ஆரம்பிக்க முன்னாடி இல்ல மூஞ்சி நல்லா இருக்கு. இது ஒரு நிமிஷம். பர்த்டே என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நிமிஷம் நான் வேணேன். அப்பி இருக்கா? குங்குமம் இல்ல, இருக்கட்டும் அப்பிக்கோ. இல்ல என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகணும்ல. நான் எடிட் பண்ணும் போது மண்டையில ஏதாவது வந்து விழுகும். மறுபடியும் காலில் விழுந்து கேமரா பக்கத்துல வச்சேன்னா அதனால கட் பண்ண. மறுபடியும் காலில் விழு. காலில் விழுந்தா அமௌண்ட் கொடுக்கணும். சாப்பிடு. சரி ஓகே. இதான மரமோத காசு வாங்குறேன் இருந்து வாங்கியிருக்கா. பர்த்டே இந்த மாதிரி வந்து கிஃப்டா தான் வாங்கியிருக்கா. அமௌண்ட் வந்து காலில் வந்து கொடுத்தது இல்ல. நான் வந்து எனக்கு ரொம்ப பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்மளை மதிச்சு வந்து விழுகிறால. அதுக்காண்டி
திருப்பி விழுந்தானா அவ கொடுத்துருவல. ஓகே. ஆனா உண்மையிலே குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க அந்த தமிழ்நாட்டு இந்த பெண் மாதிரி இருக்கா, குடும்ப பெண் மாதிரி இருக்கா. இங்க ஒர்க் முடிஞ்சு நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் நினைக்கிறோம். பார்ப்போம் இந்த கிஃப்ட்டை வந்து பிரிக்கும் போது எமோஷன் எப்படி இருக்கு. என்னைய சொல்லுவா ஒரு எமோஷனே இல்ல உனக்கு, ரொமான்டிக் இல்லம்பா. இவ ரொமான்ஸ் நீங்க நான் பார்க்க போறேன். இல்ல நான் மெச்சூர்ட் ஆயிட்டேனா என்னன்னு தெரியல. முன்னாடி மாதிரி எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணனும், gift அது உனக்கு மட்டும் இல்ல, அது வந்து எனக்கு இல்ல. லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு அது இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து எனக்கு அது என்ன எல்லாமே வெறுத்து போச்சு. உங்களுக்காவது ஏதாவது ஒண்ணு இழப்பு வந்தபோது சரி என்னடா அப்படின்னு தோணும். பசங்களுக்கு அப்படின்னா இல்ல, காலேஜ் முடிஞ்ச உடனே எல்லாமே போயிடும். என்னடா பர்த்டே என்னடா அப்படின்னு போயிடும். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து அதுக்கான இது பின்னாடினா பார்க்க கூடாது. இதை நான் ஒட்ட முடியாம கஷ்டப்பட்டு ஒட்டியிருக்கேன். அதான் இதை நீ கையில பிடிச்சு வெயிட் வச்சு நீ கெஸ் பண்ணலாம். என்ன நீ கையில பிடி, நீ அறிவாளி தான். இந்த வீட்டுல வேகம் கிளீனர் இருக்குமா? இண்டக்ஷன் ஸ்டவ். இவ எல்லாம் இப்பெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்றானா, அடுத்ததுல சர்ப்ரைஸா எதுனா வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா இது அந்த மாதிரி இது இல்ல. இண்டக்ஷன் உனக்கு ஒரு க்ளூ தரேன். இண்டக்ஷன் ஸ்டவ், வேக்கம் கிளீனரு, அதுனா ரொம்ப நாள் நம்ம வச்சிருக்க முடியாது, போயிடும். கரெக்டு தானே? ஒரு 10 வருஷம் 20 வருஷமா இருக்கும், போயிடும். ஆனா இது அப்படி கிடையாது. இது நீ உன் குழந்தைக்கு கொடுக்கலாம், அவன் குழந்தைக்கு கொடுக்கலாம், எல்லாருமே கொடுக்கலாம். 10 வருஷம் 100 500 வருஷம் ஆனாலும் இதுக்கு எதுவும் ஆகாது. 50 பவுனுக்கு நகை நான் என்ன அம்மா வீட்டுல கொள்ளையடிச்சேன். ஸோ இது என்ன கிஃப்ட்னு இவளுக்கு அவ்வளவு தூரம் இருக்கா. இது கிஃப்ட் இது பிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோ. இது இப்ப பிரிக்க வேண்டாம். பிரிச்சிட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். பிரிச்சோன்னா வரவே மாட்டான், அழுதுட்டு செஞ்சுட்டு இல்ல நான் இதோட இருந்துருவேன் அப்படின்ட்டு நீ ரொம்ப இது பண்ணுவேன். இல்ல இது 1 மணி நேரம் ஆகும். நீ பிரிச்சிட்டா நீ அவ்வளவு தூரம் நான் இமேஜினே அப்படின்னா கிடையாது. அப்படின்னா இல்ல, அது இதுக்கு மெழுகுல பண்ணி அவளோட போட்டோவே இல்ல, இதை வச்சு பண்ணேன். அது கரெக்ட் தானே? இது அந்த மாதிரிலாம் இல்ல. இது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு மெமரபிளான ஒரு கிஃப்ட். இது வந்து அவளுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. சரி ஓகே, போகும்போது நான் சில க்ளூ தரேன், இல்ல வந்து கூட க்ளூ தரேன். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இவருக்கு போட்டோ இல்ல, 2 போட்டோ இருக்கு. அதுல அக்யூஸ்ட் மாதிரி இருக்காரு. அது எப்ப 11 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எடுத்த போட்டோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சா இருக்கும். 10 வருஷம் ஆச்சா? சரி ஓகே. வயசாயிருச்சா போட வேண்டாம். பெரிய ஒரு ஏமாற்றம். 2வது கிஃப்ட் வந்து கிடைக்காம போயிடுச்சு. மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்க முடியல. எதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்றாங்க. உங்களுக்கு கேட்காது. நாம ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட போவோம். இன்னைக்கு ஜெமி ஒரு வேண்டாம் போயிட்டு நல்லா அலைஞ்சிட்டு வந்தாச்சு. ப்ராப்ளம் என்னன்னா, நான் கிறிஸ்டியன், இவர் ஹிந்து, வேற வேற காஸ்ட், வேற வேற ரிலிஜியன். அதனால வந்து நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கீழ வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆன்லைன்ல இவங்க ஏத்திடுவாங்க போல. அதுக்கப்புறம் இங்க ரெஜிஸ்டர் பண்ணது இவ அட்ரஸ்ல உள்ள அந்த இடத்துல அங்க போயிட்டு அங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் ஆகி இங்க 1 மந்த் ஆகும். நாங்க சரி ஓகே, நீங்களும் இந்த மாதிரி வேற வேற காஸ்ட் ரிலிஜியன் மேரேஜ் பண்ணீங்கன்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இது ஒரு 2 months கிட்ட இழுக்கும். நீங்க உடனே அந்த கிறிஸ்டியனா இருந்தா பெட்டர். நம்ம சர்ச்சில் வச்சே அந்த இது வாங்கி ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர்ங்கிறது முக்கியம். எதுக்கு முக்கியம்னா, நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணனாலுமே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான். இல்லையா? அப்படிதானடி? இல்ல உண்மைதானே? டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லல, அது அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். புரியுதா? அப்படி இல்லைன்னா அது தேவைதானே. ஃபாரின் பசங்க கிட்ட இருந்து அலைன்மெண்ட்ஸ் கிடைக்காது. ஆமா, அதேதான். நீங்க ஏதாவது கிளைம் பண்ணி வாங்கணும் செய்யணும். நீங்க கொடுக்கிற டவுரி எல்லாம் வந்து வேஸ்டா போயிடும். ஆமா, அதனால மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்க சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதெல்லாம் முடிஞ்சு அது ஒண்ணு. அப்புறம் நம்ம அப்ராடுக்கு ட்ரிப் போறது, அப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அப்ராட் போறதுக்கு நம்ம இப்ப கேரளா போய் ஸ்டே பண்ணணும்னாலே நமக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுல மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேரளா போய் ஸ்டே பண்றதா இருந்தா கூட தேவைப்படுது. நீங்க நினைப்பீங்க என்னடா கடைசியில ரெஜிஸ்டர் பண்ணீங்களா இல்லையாடான்ட்டு. எல்லா ஃபார்ம் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஏன்னா 2 இடத்துல அலைஞ்சோம். மண்டே மார்னிங் போய் நாங்க சைன் போட்டு 1 மந்த்க்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். திரும்ப 1 மந்த்க்கு அப்புறம் நம்ம யார் சைன் போட்டாங்களோ அவங்க சைன் போடணும். சோ இது 2வது கிஃப்ட் வந்து அரைகுறை நிக்குது. இவளுக்கு கிடைக்கல. அதுக்கான இதான் நம்ம துவங்கியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இவளோட லைஃப் லாங் ஃபுல்லா கூட இருக்கும். இவளோட குழந்தையோட குழந்தை
எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு gift இது. ஒரு மாசமா இததான் சொல்லிட்டு சரி இருக்காரு. இந்தா இது கெஸ் இந்த பண்ணுங்க. டப்பா நான் எப்படி கெஸ் பண்ண முடியும்? வெயிட் Guess தான் பண்ணு. போன வெயிட்டா இருக்கு. என்ன? லேப்டாப்னு கேட்டேன், லேப்டாப் கூட லேப்டாப் எப்படி இவ்வளவு வெயிட்டா இருக்கும் அதானே. யோசி. 2 லேப்டாப் வச்சாலும் இந்த சைஸ்க்கு தான் வரும். உன் மூஞ்சிக்கு ஒரு லேப்டாப்பே பெருசு. 4 நீ என்ன லேப்டாப். எந்திரனா 2 கையில லேப்டாப் ஆபரேட் பண்ற மாதிரி. அப்ப இது டிவி. குட்டி டிவி. சரி என்ன ஒரு மூளை டிவியும் உங்களோட வெயிட்டா இருக்காது. இதுல உள்ள செங்கல் வச்சு கொடுத்துறீங்களா? செங்கல் சைக்கோ. சரி ஓகே இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதோட ரியாக்ஷன் பார்ப்போம். ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணி கிறிஸ்து ஷூர். ஹாப்பி பர்த்டே ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட்டா இன்னைக்கு ஒரு நாள் தான் பாயசம் பொங்கும். எனக்கு நாளையில இருந்து சாப்பாடு போடணும்ல. என்ன ஒரு சந்தோஷமா அந்த கரடிக்கு. என்னது? வெட்டிங் ஆல்பம். ஆமா வெட்டிங் பிடிச்சு பாரு. நான் அதனாலதான் அங்கிட்டு திருப்பி கொடுத்தேன். கிளி தூக்கி போடு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கு. 3 வருஷம் நீ செலக்ட் பண்ணல, நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தா தானே வரும். எப்ப இந்த வேலையை பாத்தீங்க? இப்போ இந்த கிஃப்ட்டை ரிட்டர்ன் போட சொல்லு. இல்ல சர்ப்ரைஸே ஆகலையே நீ. பயங்கரமா இருக்கேடா. பயங்கரமா இருக்கா? இது வெயிட் உன்னோட வெயிட். ஸோ இந்தா ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நாள் கிஃப்ட்டு. இன்னைக்கு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண போறேன்னு சொல்லி அது நடக்கல. ஆனா மேரேஜுக்கு நடந்த போட்டோஸ் கிடைச்சிருக்கு. எஸ் ஃபோட்டோஸ் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம். 26 கேலண்டருமா வேற லெவலு. ஏய் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? ஸோ பிடிச்சிருக்கு. ஏய், சொன்னேன் ரெண்டாவதுமா? சொன்னேன் இதெல்லாம் தோத்து போயிட்டான் அந்த கிஃப்ட் என்னன்னு உனக்கு கண்டே பிடிக்க முடியல. ஆமாண்டா. உனக்கு அவ்வளோதான் அவனுக்கு மூளை. ஏய் இத்தனை மாசத்துக்கு பிறகு இத்தனை வருஷத்துக்கு பிறகு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து 2022 மேரேஜ் ஆச்சு. இந்த நம்ம தோற தான் போட்டோ செலக்ட் பண்ணாம அதை டிலே பண்ணி போட்டோ நாங்க அப்ப நம்ம அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வந்துருச்சு. இந்த 1 இயர் நீ பிரெக்னென்ட் ஆகி ஆமா நிறைய விஷயங்கள் இடையில அதனால வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷம் போனது தெரியல. நாங்களும் இது ஹாஸ்பிடலுக்கே எங்களுக்கு டைம் போயிருச்சு கரெக்ட்டா. இதுவுமே இவ ஆக்சுவலா வந்து அமௌண்ட் கொஞ்சம் பெண்டிங் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது கொடுத்தாலுமே நம்ம செலக்ட் பண்ணாதான் வரும். நான் அதை வேணாமா தெரியாம கொடுத்துட்டு எனக்கு இந்த டேட்ல கட்டாயம் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு ஒரு 4-5 நாள்ல எனக்காண்டி அந்த பையன் போட்டு கொடுத்தான். டக்குன்னு அனுப்பி சரி நான் போட்டு கொடுக்குறானே நான் இத்தனையும் நான் செலக்ட் பண்ணல, நீயா உனக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணி போட்டுக்கோன்ட்டேன். The wedding of Niranjan and Jemisha. இதான் ஒரு 2 இதை காமிப்போம். இது வேணும்னா நெக்ஸ்ட் இது ஒரு வீடியோ தனியா ஒரு வீடியோ கூட நாங்க போடுறோம். வெட்டிங் ரிசப்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துல பேய் மாதிரி இருக்கு. ஆமாண்டா பேய் மாதிரி இருக்கேன்டா நான். நீ அழகா இருக்கடா. எனக்கு ரொம்ப பிடிச்சப்பட்ட ஒரு 2 போட்டோ காட்டுவோம். இந்த இருக்கு இந்த போட்டோ தான். அது எப்படி யானை பக்கத்துல நம்ம இருப்போம். நான் சாக்கடைக்குள்ள விழுந்த மூமெண்ட். சாக்கடை அதை சொல்லு. சாரி பொதக்குழியில தான் விழுந்தா திரும்ப வெளியே வர முடியாது. சாக்கடைக்குள்ள விழுந்தா கூட வெளியே வந்துடலாம். நீ பொதற்குழியில விழுங்கல, நான் தான் பெரிய குழியில விழுந்துட்டேன். அப்ப பையன் ஹீரோ மாதிரி இருந்திருக்கானே. இப்பதான் அங்க மாதிரி ஆயிட்டாங்க பாருங்களேன். என் மூஞ்சிதான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா பையன் வந்து ஹீரோ மாதிரி இருக்கான். இல்ல தெரியுதா? ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பையனை பாத்துக்கோங்க. ஒழுங்கா காட்டு. இப்ப பையன் வந்து அங்கிள் ஆயிட்டான். அங்கிள்னா லைட்டா ஜிம் போயிட்டு இருப்பானா நல்லா ஆயிருவேன். அது தீனி, கல்யாணத்துக்கு பிறகு உள்ள தீனி. கல்யாணத்துக்கு அப்புறம் சோறு போட்டு சனப்பண்ணி மாதிரி ஆக்கிட்டாலாம். 3/4 நாள் காலையில பசிக்குதுடி நான் பசிச்சாலே சைக்கோ ஆயிருவேன். நான் அவளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கேன். எந்த உதாரணம் இல்லாம இப்படி இருக்கு. இவதான் எல்லா போட்டோலயும் கொடூரமா இருக்கா. சத்தியமா நல்லா இல்ல. நான் நல்லா இருக்கேன். அதான் மேக்கப் போடாதுன்னா கேட்க மாட்டேங்க. ஆமா நிஜமாவே எனக்கு மேக்கப் போடுற ஃபேஸை விட மேக்கப் இல்லாத ஃபேஸ் நல்லா இருக்கு.
இருக்கு, இது நல்லா இருக்கு. அன்னைக்குனா மேக்கப் போட்டு பக்கத்துல இருந்து போட்டோகிராஃபர் இப்படி போஸ் கொடுங்கனே, கையை பிடிச்சு இப்படி பாருங்கனேங்கிறாரு. என்னால சத்தியமா முடியல. ஆனா இப்ப தோணுது மேக்கப் இல்லாம என் ஃபேஸ் நல்லா இருக்கு. ஒரு ஒண்ணு மட்டும் இல்ல, மேக்கப் போட்டா பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது, தூரத்துல தான் ரசிக்க முடியும். இது நல்லா இருக்கு. சோ நாங்க இனி இந்த இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாக்குறோம். நெக்ஸ்ட் பார்ட்ல வேணும்னா இதை கேளுங்க. ஆனா என்னோட ஃபேஸ் கொஞ்சம் கொடூரமா இருக்கு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதை காட்டியிருந்தா கட்டாயம் ரெஜிஸ்டர் வச்சு நம்ம போயிருக்க மாட்டோம். ஏன்னா இதுல பாத்துட்டு இருக்கிறதே நம்ம டைம் போயிடும். ஒரு போட்டா பார்த்தா திருப்பி திருப்பி பாத்துட்டு இருக்க. நான் கரெக்ட் தானே? ஆனா இதுல ட்ரெஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணது, நான் ஸ்டிச் பண்ணது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதையும் அடுத்த வீடியோல காட்டுறோம். இவ எத்தனையோ கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கா, நான் எத்தனையோ கிஃப்ட் இவ கொடுத்துருக்கேன். ஆனா இவ கொடுக்குற கிஃப்ட் எல்லாமே நான் முக்காவாசி கெஸ் பண்ணிடுவேன். நான் கொடுக்கறதே கெஸ் பண்ணிடுவேன். ஆனா இந்த கிஃப்ட் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்த்தே இல்லையாடி? சத்தியமா இல்ல. சத்தியமா இல்ல. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல 3 வருஷம் ஆச்சு, இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருந்துச்சு. சரி ஓகே பை, அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே, கொஞ்சம் பிஸி ஆயிட்டா. பர்த்டே விஷ் பண்ணிருங்க. எப்படி இந்த வீடியோ இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் தான் போடுவா. முடிஞ்சிச்சுனா இன்னைக்கு எடிட் பண்ண முடியும். இன்னைக்கு எனக்கு லீவ், நாளைக்கு பாப்போம். இல்ல இன்னைக்கு பண்ணணும்னா டக்கு டக்குன்னு இது பண்ணி பிளெயின் எடிட்டிங் பண்ணி போட்டு விட்டுரு. சோ உங்களுக்கு ஆல்பம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த ஒரு வீடியோ போட்டுருவோம்.